நாளும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். எத்தனை பேர் உண்மையிலே இந்த மாலை வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்கிறது. ஆகினால் சத்தியங்களை நாம் சந்தோஷமாய் கேட்க வேண்டும். இந்த நாளிலே நம்ம தியானிக்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம் என்றால் என்ன? பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம் என்றால் என்ன என்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கு இந்த காரியங்களை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த பரிசுத்தாவியின் ஞான ஸ்நானம் என்பது பலர் விதமாக விமர்சனங்களை, பல கோட்பாடுகளை சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. இன்றைக்கு வேதத்தின் அடிப்படையில் இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்றால் என்ன என்பதை கர்த்தர் தெளிவாக வசனத்தின் ஆதாரத்தோடு நமக்கு கற்றுக் கொடுப்பார். இதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:4-5. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நல்ல கவனிங்க. இயேசு மரித்து உயிர்த்து எழுந்த பிறகு தம்முடைய சீஷர்களிடத்துல சொல்ற காரியம், யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தார். நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். இப்போ அப்போஸ்தலர்களுக்கு தெளிவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த காரியம் என்னவென்றால், நீங்கள் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றீர்கள், இன்னும் சில நாட்கள்ல பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டார். இப்போ அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட நமக்கும் இந்த பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம் உண்டு. நாம் பெற்றிருக்கிறோமா? அப்படி நாம் பெற்றிருந்தால் அதற்குரிய நடக்கை என்ன, அதற்குரிய செயல் என்ன என்பதை இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஆக்சுவலா இந்த பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம் என்பது எப்பொழுது நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா, ஞான ஸ்நானம் என்பது ஒரே ஞான ஸ்நானம். அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரே ஞான ஸ்நானம் தான். ஆனா ஜலத்தினாலே நாம் ஞான ஸ்நானத்தை பெறும் பொழுது அடுத்த படி பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானத்தை நாம் அதிலிருந்து கண்டினியூ ஆகுதுங்க. ஜலத்தினாலே நாம் ஞானஸ்தானம் பெற்ற உடனே நெக்ஸ்ட் பரிசுத்த ஆவியினாலே நாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அது எப்படின்றத பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38-39. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38-39. பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். சோ இங்க கிளியரா இயேசு முதல்ல சொன்னாரு, நீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் அப்படின்னு சொன்னாரு. அது எங்க நிறைவேறுதுன்னு பாத்தீங்கன்னா, பெந்தகோஸ்தே நாளில அப்போஸ்தலர்கள் கூடி இருக்கும் பொழுது அந்த ஞானஸ்நானம் அங்கே ஆதி அப்போஸ்தலர்களுக்கு கிடைத்தது. அதுல இருந்து கண்டினியூ ஆகுதுங்க. அப்போ இதுல இருந்து, இந்த சம்பவத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், ஜல ஞான ஸ்நானம் எடுத்த பிறகு பரிசுத்த ஆவிக்குரிய ஞானஸ்தானத்துக்குரிய ஆவிக்குரிய மாற்றங்கள், நடக்கைகள் நமக்குள்ள உருவாகுது. அது என்ன என்பதை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் பரிசுத்த ஆவி ஞானஸ்நானம்னா என்னன்றதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர், எஸ்பெஷலி புறஜாதியார், ஆதி சபையில பிரச்சனை இல்லைங்க, அவங்க கிளியரா இருந்தாங்க. ஆனா இதே சமாரியர்கள் மத்தியில போய் புறஜாதியார் மத்தியில ஊழியம் செய்யும் போது அங்க ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னா, அந்த பிரச்சனை இன்ன வரைக்கும் இருக்குது. அது வாசிங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்போஸ்தலர் 8:15.
இவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு. பாத்தீங்கன்னா வெறும் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார்கள், ஆனா பரிசுத்த ஆவி என்ன பண்ணலையா? பெறல. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசு சொன்னாரு, நீ ஞானஸ்தானம் எடுத்துட்ட, அடுத்தது உனக்கு பரிசுத்தாவி ஞானஸ்தானம் கிடைக்கும், எருசலேம்ல போய் தங்கியிருந்தாரு. ஆதி அப்போஸ்தலர்கள் பெந்தகோஸ்தே நாள்ல அந்த பரிசுத்தாவியினுடைய இரக்கம், அங்க இறங்குகிற காரியம் ஞானஸ்நானத்துக்கு ஒரு அடையாளம். அதன் பிறகு பேதுரு சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டீங்களால் பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீங்கன்னாரு. மூணாவது, புறஜாதியார்கள் மத்தியில, சமாரியர்கள் மத்தியில ஞானஸ்தானம் எடுத்தாங்க, ஆனா பரிசுத்தாவியினுடைய அந்த வரத்தை, அந்த ஞானஸ்தானத்துக்குரிய காரியத்தை அவர்கள் என்ன பண்ணல? பெறவில்லை. அப்போ இதுல இருந்து நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜலத்தினால ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் அடுத்து பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறார்கள், பெற்றிருக்க வேண்டும், பெற்றிருத்தே ஆக வேண்டும். அது என்ன எப்படின்றது தான் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ஞானஸ்தானத்தை நம்ம வேற வேற கோணத்துல நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு சபைகள் இதை குறித்ததான ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கறது இல்ல, வசன ஆதாரத்தோடு கூட சத்தியங்களை கற்றுக் கொடுக்கறது இல்ல, மாறாக வேற வேற கோணத்துல கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகினால எனக்கு அருமையானவர்களே, தெளிவாய் இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம் என்கின்ற இந்த தமிழ் வார்த்தையை கிரேக்க மொழியில எப்படி சொல்லுவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்டிசோன் நியூமா ஹகியோமெனோன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாப்டிசோன் நியூமா ஹகியோமெனோன். இந்த பாப்டிசோன் நியூமா ஹகியோமெனோன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றதுல தான் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம்னு தமிழ்ல இருக்கிறதுக்குரிய விளக்கம், வியாக்கியானத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும். பாப்டிசோன் நியூமா ஹகியோமெனோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரிசுத்த ஆவியின் ஆளுகையின் முழுக்கு அப்படின்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியின் ஆளுகையின் முழுக்கு அல்லது ஆவியில் நிரந்தர ஆட்கொள்ளுதல். நம்முடைய ஆவியில் ஒரு நிரந்தரமான ஒரு ஆட்கொள்ளுதல், இல்லைன்னா பரிசுத்த ஆவியின் ஆளுகையின் முழுக்கு. புரியுற மாதிரி சொல்றேன். ஜலத்தின் ஞானஸ்தானத்தையும் பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தையும் முதல்ல ஒன்றோடு ஒன்று கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஜலத்தின் ஞானஸ்தானத்திலிருந்து தான் பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்துக்குரிய ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், தண்ணீரில இறங்குகிறோம், மூழ்குகிறோம். நான் சொல்றதெல்லாம் முழுக்கு ஞானஸ்தானத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த ஸ்பிரிங்க்லிங் வாட்டர், தலையில தண்ணி ஊத்துற அதை பத்தியெல்லாம் நான் பேசல. திருமுழுக்கு, முழுகுதல். ஞானஸ்தானம் என்றது முழுகுதல். பாப்டிசோன்றாலே முழுக்கு, முழுகுதல் அப்படின்னு அர்த்தம் வருதுங்க. இப்போ தண்ணீரில் இறங்கி மூழ்கி எழுந்திருக்கும் போது ஒரு மனிதனுக்குள்ளாக ஒரு மாற்றம் வருது. என்ன மாற்றம்னா, முன்னாடி அவன் தண்ணிக்குள்ள இறங்கும் போது அவன் இருக்கிற நிலையிலே இறங்குறான். தண்ணீரில் மூழ்கி எழுந்த பிறகு அவன் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த நீரானது நிரப்பப்படுகிறது. நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, முழுமையாக தண்ணீர் அவனை ஆட்கொண்டு விட்டது, மூழ்கி விட்டான், ஈரமாயிட்டான். அப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். தண்ணியில மூழ்கின்னு சொன்ன என்ன ஆயிட்டான்? முழுமையான ஈரமாயிட்டான். அந்த தண்ணீர் அவனை ஆட்கொண்டு விட்டது. இதுதான் கான்செப்ட். இந்த பிரகாரம் பாப்டிசோ நியூமா ஹகியோமெனோன்னா பரிசுத்த ஆவியில மூழ்குதல். பரிசுத்த ஆவி, உன்னத பலனாகிய பரிசுத்த ஆவி, ஆவியான தேவன் அவருடைய பலனை நமக்குள்ளாக அனுப்பி மூழ்கடிக்கிறார். ஆவியில முழுமையாக மூழ்கடிக்கப்பட்டு அவருடைய ஆளுகைக்குள்ளாக நாம் போகிறோம். அதுவரைக்கும் நம்முடைய நோக்கம், திட்டம், செயல் எல்லாமே மனுஷிகத்தை சார்ந்திருந்தது. எவன் ஒருவன் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் பெறுகிறானோ பிற்பாடு ஆவிக்குரிய ஞானஸ்தானத்துக்கு உட்பட்ட ஆயிற்று. அவன் உட்படும் பொழுது என்ன ஆகிறான்னா, முழுக்க முழுக்க அவனுடைய செய்கை, அவனுடைய காரியங்கள், நடக்கைகள் எல்லாம் எதை சார்ந்து இருக்குதுன்னா பரிசுத்த ஆவியின் அடிப்படையை சார்ந்ததாய் இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென்.
அப்போ இதை அப்படியே வச்சுங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு கோட்பாடு இருக்குது, எஸ்பெஷலி பைபிள் ஸ்டூடெண்ட் சொல்றது, இந்த பரிசுத்தாவியின் ஞானஸ்தானம்னா என்ன? ஜென்ரலாக எல்லாரும் சொல்றது என்னன்னா, பரிசுத்தாவி இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் போது நிறைய இடத்துல வரும். அது மத்தையில, லூக்கால வரும், அப்புறம் யோவான்ல வரும்னு நினைக்கிறேன். பரிசுத்தாவினாலும் அக்னியினாலும் அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாராம்? ஞானஸ்நானம் கொடுப்பாருன்னு போட்டிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த பரிசுத்தாவியின் அக்னி ஞானஸ்நானத்தை எப்படி இவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால், இப்போ அக்னி எதுக்கு பயன்படும்? அழிவுக்கு தான் பயன்படும். அப்போ தேவன் ஒருவனை அழிக்கிறார் பாருங்க, ஒண்ணு இல்லாம அழிக்கிறார் பாருங்க. இதுதான் பரிசுத்த ஆவியின் அக்கினி ஞானஸ்தானம். இது நிறைய பேருக்கு தெரியாம என்ன அபிஷேகன்னு சொல்லிட்டு சொல்றதாக ஒரு நையாண்டித்தனமாக, ஒரு கேலியாக, கிண்டலாக அநேக வேத மாணவர்கள் சொல்லுகிறது உண்டு. ஆனா உண்மை என்னவென்றால், அக்கினி என்பது தேவன் அழிப்பதற்கு மட்டும் பயன்படுத்தப்படவில்லை. நீங்கள் எபிரேயர் புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். அப்ப பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார்னா என்ன? அக்கினியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஞானஸ்நானம் என்பது முழுமையாக முழுகுதல். ஆவியான தேவனே நம்மை அவருக்குள்ளாக ஆட்கொள்ளுகிறார். அவருடைய வல்லமைக்குள்ளாக நம்மை மூழ்கடித்து அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த அடிப்படையான காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளும் போதுதான் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம்னா என்னன்றதை இன்னும் தெளிவாய் நாம் புரிந்து கொள்ள முடியும். சரி, இந்த வரங்கள், இந்த பரிசுத்தாவின் காரியங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல தான் இருக்கு, அதுக்கப்புறமா இல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்வது உண்டு. வரங்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு தாங்க, அதுக்கப்புறமா அது மாறிடுச்சு, அப்போஸ்தலர் நாட்களுக்கு பிறகு மாறிடுச்சுன்றாங்க. ஆனா ரோமாபுரிக்கு அப்போஸ்தலர் பவுல் எழுதும் போது ரோமர் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. ரோமர் 11:29. தேவனுடைய கிருபை வரங்களும், நல்ல கவனிங்க, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. என்னவா? மாறாதவைகளே. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல கர்த்தர் இந்த ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இன்னொரு காலத்துல ஸ்டாப் பண்றவர் கிடையாது. அதை மாறாதவைகள் அப்படின்னு பவுல் தெளிவா இங்க சொல்றார். அப்போ மாற்றம் என்று எப்படி வந்ததுன்னா, மனுஷன் மாத்திட்டான். பிசாசினுடைய கிரியைகளை உள்வாங்கி மனுஷன் மாத்திட்டான். உதாரணத்துக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் பொழுது ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு திட்டம் இருக்கணும். இன்னைக்கு இந்த நோக்கம் திட்டமா மனுஷங்க எப்படி பண்றாங்கன்னா, கத்துறது, துள்றது, குதிக்கிறது, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் காண்பித்து இதுதான் ஆவியில நிரம்புது அப்படின்றது மாதிரி காமிச்சிட்டாங்க. ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல அந்த மேல் வீட்டாரையில நடந்தது, சபையில ஒவ்வொரு முறையும் கூடுகையில நடக்கணும் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஆனா இதனால என்ன பிரயோஜனம்? இதனால தேவனுக்கு என்ன பிரயோஜனம்? உங்களை கத்த வச்சு, உங்களை குதிக்க வச்சு பார்க்கறது தேவனுக்கு என்ன பிரயோஜனம்? ஆவியின் வரமே மற்றவர்கள் பயன்படும்படி தேவன் அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்தாவியின் வரத்தை கொடுத்தாரு, பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்துக்குரிய அந்த காரியத்தை கொடுத்தாருன்னா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களுடைய காரியம் எல்லாம் மாறுது. பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு தைரியமாய் வசனத்தை பிரசங்கித்தார்கள். ஒரு மாற்றம் வரணும், ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு திட்டம் இருக்குது. அபிஷேகத்துக்கு பின்னாடி, பரிசுத்தாவில நிரப்பப்படுறதுக்கு பின்னாடி ஒரு மாற்றம் இருக்குது. ஆனா வாரம் போயிட்டு கைத்தட்டி குதிச்சு எல்லாம் பண்ணிட்டு செஞ்சுட்டு சுபாவம் மாறாம இன்னும் அப்படியே இருந்துகிட்டு காலத்துக்கு சபையிலேயே உக்காந்துக்கிட்டு தேவனுக்காக எழுங்காம இருந்தா, அப்போ இந்த அபிஷேகம், இந்த பரிசுத்தாவிக்குரிய காரியம் என்ன ஆகுதுன்னா, அங்க சாத்தான் கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்கான். அறியாமை, சத்தியத்தின் மூலமாய் அறிந்து கொள்வது இல்லை. சரி, போகட்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எப்படிப்பட்டதுன்றதை குறித்து அடுத்த செய்தி ஒன்று இருக்கு. தேவனுக்கு சித்தமானால் அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சரி, இப்போ ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன். என்னன்னா, பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல ஜலத்தினாலே நம்ம எடுத்த ஞானஸ்தானத்தினால் வரக்கூடிய சில மாற்றங்கள், நிகழ்வுகள், தேவன் ஒரு மனிதனை ரட்சித்து அவனுக்கு ஞானஸ்தானம் என்ற பிரமாணத்துக்கு அவன் கீழ்ப்பட்டு வரும் பொழுது அவனுக்குள்ளாக சில காரியங்களை தேவன் நடப்பிக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்த உடனே தேவன் சில காரியங்களை நடப்பிக்கிறார். ஞானஸ்தானம் என்பது ஒரு நடக்கை, ஒரு அதனுடைய சாராம்சத்தை புரிஞ்சுக்கணும். அதன் மூலமா தேவன் என்ன செய்யறாரு? நம்ம நிறைய விஷயத்த வச்சுட்டு இருப்போம். வசனம் தான் நமக்கு மெயின். வசனம் என்ன சொல்லுது அதுதான் முக்கியம். சோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது ஜலத்தின் ஞானஸ்தானத்தின் சாராம்சம் என்ன
அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு 4 காரியம் இருக்குது. முதலாவது காரியம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 பேதுரு 3:21. இதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் இதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து. நல்லா கவனிங்க. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஜென்ரலா ஞானஸ்தானம்னா எதுக்குன்னா, முன்னாடி எல்லாம் பாவம் எல்லாம் செஞ்சுட்டு அப்படி இப்படின்னு வாழ்ந்துட்டாங்க, ஞானஸ்தானம்னு ஒண்ணு எடுத்துட்டு அப்புறம் பாவமே செய்யக்கூடாது, அந்த மாதிரி என்னால பரிசுத்தமா வாழ முடியாது, அதனால நான் ஞானஸ்தானம் எடுக்கல. ஞானஸ்தானத்துக்கு என்ன கதை கட்டுறாங்க பாருங்க, இதெல்லாம் சாத்தான் கட்டின கதை. ஞானஸ்தானம் எடுத்துட்டா ஒழுக்கமா இருக்கணும், என்னால ஒழுக்கமா இருக்க முடியாது. என்னைக்கு நான் ஒழுக்கமா இருக்கிறானோ அன்னைக்கு நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். நீ என்னைக்கு ஒழுக்கமா இருப்ப தெரியுமா? பொட்டியில ஒண்ணு வைக்கும் போது தான் ஒழுக்கமா இருப்ப. ஏன்னா அன்னைக்குதான் ஆவி ஆத்மா எல்லாம் செயல் எழுந்து பொட்டியில கிடக்கும். மரணம் தான் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துருன்னு வேதம் சொல்லுது. அப்ப புரிந்து கொள்ளுங்கள், ஞானஸ்நானம் என்பதனுடைய பிரமாணத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாம். அது என்ன தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கைன்னா, உங்கள் மனதில ஒரு நற்சாட்சி வருது. என்ன நற்சாட்சினா, தேவனை பிடித்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை வேற. ஞானஸ்நானம் என்ற பிரமாணத்துக்கு ஒப்பு கொடுத்த உடனே உங்களுக்கும் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு நெருங்கிய உறவு வருது. அந்த நெருங்கிய உறவு உங்கள் மனதிலே ஒரு உடன்படிக்கையாக தேவன் அடையாளப்படுத்துவதுதான் ஜலத்தினாலே எடுத்த ஞான ஸ்நானம். அப்போ ஜலத்தினாலே எடுத்த ஞானஸ்நானம் தேவனை பற்றி கொள்ளும்படியாக நம்முடைய மனதிலே ஒரு நற்மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்குது. அப்போ இந்த உடன்படிக்கை என்ன பண்ணுதுன்னா, இதுவரைக்கும் என்னுடைய மனது ஒரு தெளிவுல இல்ல, உலகத்தின் பக்கமும் பிசாசின் பக்கமும் மரணத்தின் பக்கமும் சாபத்தின் பக்கமாக இருந்த என்னுடைய மனம் ஞானஸ்நானம் என்ற பிரமாணத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கும் போது தேவனை பிடித்து கொள்ளும்படி மனம் திரும்புதல், மனமாற்றம். இந்த மனமாற்றம் வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, நான் உலகத்துக்குரியவன் அல்ல, நான் தேவனுக்குரியவன் என்கின்ற உடன்படிக்கை, நற்சாட்சியின் உடன்படிக்கை தான் ஜலத்தினால எடுக்கிற ஞானஸ்தானத்தினால் வரக்கூடிய முதல் காரியம். நல்லா கேட்டுங்க, ஞானஸ்தானம் எடுக்க போறவங்களும் சரி, ஞானஸ்தானம் எடுத்தவங்களும் சரி, முதல் காரியம் ஞானஸ்தானத்தினுடைய சாராம்சம் என்னன்னா, தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. இரண்டாவது கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். கொலோசியர் 2:12. ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட ஜலத்தின் ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் இல்லையா தேவன், அந்த ஒரு விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். இப்ப இயேசுவை எப்படி அவர் உயிரோடு கூட எழுப்பினாரோ அப்படியே ஞானஸ்நானம் என்ற பிரமாணத்துல ஒப்பு கொடுத்த நமக்கு கூட உயிர்த்தெழுதலின் சாயல் உள்ளே வருகிறது. அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், அவரோடு கூட எழுந்திருக்கிறோம். அப்போ ஜலத்தின் ஞானஸ்தானத்தினுடைய சாராம்சம் என்னவென்றால், முதலாவது தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை, ஜலத்தினால் எடுக்கிற ஞானஸ்நானம். இரண்டாவது உயிர்த்தெழுதலின் சாயல் நமக்குள்ள வருது. உயிர்த்தெழுதலின் சாயல் நமக்குள்ள வருது. இந்த உயிர்த்தெழுதலின் சாயல் நமக்குள்ள வருதுன்னா என்ன அர்த்தம்னா, இதுவரைக்கும் நான் மரித்தால் என்னுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாம போகுதுன்னு நினைக்கிறேன், ஆனா ஞானஸ்தானம் என்ற பிரமாணத்தை எடுத்த பிறகு எனக்கு ஒரு பரலோகம் உண்டு, ஆமென், எனக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவனா இருக்கிறேன். இயேசு எப்படி மரித்து உயிரோடு கூட எழுப்பின அந்த தேவன் என்னையும் மரித்து உயிரோடு கூட எழுப்புவார், அவருடைய ராஜ்யத்துல என்ன அமர செய்வார். இந்த நம்பிக்கை தான் பாருங்க உயிர்த்தெழுதலின் சாயல். ஜலத்தின் ஞானஸ்நானத்தினாலே நமக்கு கிடைக்கிற உயிர்த்தெழுதலின் சாயல். மூன்றாவது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. நல்ல கவனிச்சீங்கன்னா, ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை என்ன பண்ணிட்டோமா? தரித்து கொண்டீர்களே. தரித்து கொண்டீர்களே. இந்த தரித்து கொண்டீர்களே என்றதுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்றேன்.
ஆதி நாட்கள்ல யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது மனிதர்கள் எப்படி வருவாங்கன்னா ஒரு மேலங்கியோட வருவாங்க, அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட வருவாங்க. கரையிலே அவர்களுடைய ஆடையை களைத்து போட்டு ஒரு அறையை கட்டிட்டு, அறை கட்டுன்றது ரொம்ப முக்கியம், கவனிக்கணும். ஒரு அறையை கட்டி கொண்டு தான் தண்ணீரில் இறங்குவாங்க. என்னதான் கவனிக்கணும், தங்களுடைய ஆடையை கழட்டி அறையை கட்டி தண்ணீருக்குள் இறங்குவார்கள். தண்ணீருக்குள் இறங்கி எழுந்த பிறகு வெளியிலே சென்று அவர்கள் மேலங்கியை உடுத்திக் கொள்வார்கள். ஒரு தரிக்குதல் நடக்குது. அதே பாணி தான் இங்கே நடக்குது. நம்ம தண்ணீருக்குள் இறங்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய பழைய வஸ்திரம், பழைய காரியங்களை கழட்டி அறையை கட்டி, என்ன அறை கட்டு? 1 பேதுரு 1:13 வாசிங்க. 1 பேதுரு 1:13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபை மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். இங்க தெளிவா சொல்லுது, உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு. அதுதாங்க நடக்குது. மனம் புதிதாக்கப்படுது. என்ன மனம் புதிதாக்கப்படுது? ஞானஸ்தானம், ஜலத்தின் ஞானஸ்தானத்தினா நான் இறங்கி எழுந்த பிறகு பழைய ஜென்ம சுபாவத்துக்குரிய காரியங்களை கலைத்து நான் கரை ஏறிய உடனே கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறேன். இதுதான் முக்கியம். அங்க எப்படி ஒரு மாற்று வஸ்திரம் கொடுக்கப்படுகிறதோ அப்படியே ஜலத்தின் ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய மாற்று வஸ்திரம் என்னன்னா இயேசுவை தரித்துக் கொள்ளுகிறோம். ஏன் இயேசுவை தரித்துக் கொள்ளுகிறோம்? இயேசுவை போல நம்ம மாறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? அப்போ ஞானஸ்தானத்தினுடைய சாராம்சம் என்னன்னா, முதலாவது என்னன்னா தேவனை பற்றி நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. இரண்டாவது உயிர்த்தெழுதலின் சாயல் உள்ளே வருது. மூன்றாவது கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறோம். நான்காவது ரோமர் 6:4. ரோமர் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே, அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்துக்குள்ளே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. நான்காவதாக பார்க்கிறோம், புதிதான ஜீவனுள்ள நடக்கை அங்கிருந்து ஆரம்பிக்குது. இதற்கு பெயர்தான் புது சிருஷ்டியின் அனுபவம், புதிதான ஜீவனுக்குரிய அனுபவம், உள்ளான மனுஷன் வளர்ச்சிக்குரிய அனுபவம் அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஜலத்தின் ஞானஸ்தானத்தினாலே தேவனை பற்ற நல் மனசாட்சியின் உடன்படிக்கை வந்துச்சு. என்ன உடன்படிக்கை? என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர் தேவன். தேவனை அறிகிற அறிவு, எல்லா காரியமும் அவர் கையில தான் இருக்குது. என்னை ஒருபோதும் எங்கேயும் தேவன் விட்டு விட மாட்டார். குறிப்பா என்ன அழிவில போட்டுற மாட்டாரு, நரகத்துல போட்டுற மாட்டாரு. அதுல இருந்து மீட்டு எடுக்கும்படியான ஒரு அங்கீகாரம் தான் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. தேவன் உடன்படிக்கை கொடுக்குறாரு. உன்னுடைய ஆவியை நான் என்னுடைய ஆளுகைக்கு கொண்டு போறேன். அதுதான் முன்னாடியே பார்த்தோம். பாப்டிசம் நியூமா ஹக்யோ மெனோன்னா ஆவியின் பரிசுத்தாவியின் ஆளுகையின் முழுக்கு. இதுவரைக்கும் நம்முடைய ஆளுகை வேற. இப்ப தேவன் நம்முடைய ஆவியை முழுமையாக அவருடைய ஆளுகைக்குள்ள ஒப்படைச்சிட்டாரு. அதனால்தான் ரட்சிப்பும் சரி, மாற்றமும் சரி, தேவனுடைய ராஜ்யமும் சரி இந்த சரீரத்துல இல்லைங்க, உள்ளான ரீதியில நடக்குது. ரத்தமும் மாம்சமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஏன்னா பிரமாணம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நீ மண்ணுக்கு போவாயின்னு போட்டிருக்கு. மரணத்தினுடைய முடிவு மனுஷனுக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் வருகையினாலே நமக்கு நித்திய ஜீவன் கிடைச்சிருக்குது. அப்போ பரிசுத்த ஜலத்தின் ஞானஸ்தானத்தினுடைய சாராம்சம் தேவனை பற்ற நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. இரண்டாவது உயிர்த்தெழுதலின் சாயல் நமக்குள்ள வருது. மரித்த பிறகு எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்ற நம்பிக்கை தான் அது உயிர்த்தெழுதலின் சாயல். மூன்றாவது கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறோம். நான்காவது புதிதான ஜீவனுள்ள நடக்கை, புது சிருஷ்டிக்குரிய காரியங்கள் அங்க நடக்குது. ஸோ இவ்வளோ காரியம் ஜலத்தின் ஞானஸ்தானத்தினாலே இந்த 4 காரியம் நடக்குது. ஞானஸ்தானம் எடுத்தவங்க இதன் பிரகாரம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க.
ஒருவேளை இது வரைக்கும் தெரியலன்னா இன்னைக்கு தெரிஞ்சுக்கினா மாத்திக்குங்க. நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை, தேவனை பற்ற உடன்படிக்கை இருக்கணும். உங்களுக்குள்ள உயிர்த்தெழுதலின் சாயல் இருக்குது. நீங்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் புதிதான ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறீங்க. நியூ கிரியேஷன், புதிதாய் பிறந்த குழந்தைகளாக நீங்கள் இருக்கிறீங்க. அதுலேருந்து வளர்ச்சி ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சரி, இப்போ பரிசுத்த ஆவி ஜலத்தின் ஞானஸ்தானத்தை பெறுவீர்கள், பிற்பாடு என்ன பெறுவீங்கன்னு சொன்னாரு? பரிசுத்த ஆவி ஞானஸ்தானத்தை பெறுவோம். இப்போ இந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தில் நடக்கும் நிகழ்வுகள் என்ன, அல்லது பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தின் சாராம்சம் என்ன? இதை நாம் பெற்றிருக்கிறோமா? ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் பரிசுத்தாவினால ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோமா? எடுத்து விட்டோமா? அந்த எடுத்த செய்கைகள் நமக்குள்ள இருக்குதா? அது என்ன செய்கைகள், அது என்ன சாராம்சம்? வேதத்தின் அடிப்படையில் பார்க்கணும். முதலாவது, இதுல ஒரு 3 காரியம் இருக்குது. இந்த 3 காரியத்துல நம்ம தெளிவு பெறும்போது பரிசுத்தாவின் ஞானஸ்தானம்னா என்னன்றதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். முதலாவது யோவான் 1ஆம் அதிகாரம் 33வது வசனம். யோவான் 1:33. நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். நல்ல கவனிங்க. யோவான் ஸ்நானகன் சொல்ற ஒரு காரியம், ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாருன்னா, நான் ஜலத்தினாலே மனம் திரும்புதலுக்குரிய ஞானஸ்தானத்தை கொடுக்கிறேன். ஆனா ஒருவர் இருக்கிறாரு, அவர் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுப்பார்னு தேவன் இவர்கிட்ட சொல்லிக்கிறாரு. யார் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுப்பாங்கன்றதுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுறாரு. யாருக்கு இவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறாரோ அப்போ வானம் திறக்கப்பட்டு கர்த்தருடைய ஆவியானவர் புறாவின் வடிவத்துல இறங்குகிறாரோ அவர்தான் என்னவா? பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறாருன்றதுக்கு ஒரு சைன், அடையாளம். இந்த அடையாளம் யாருக்கு நடந்தது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது. அப்போ பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தினுடைய சாராம்சம் என்ன? முதல் காரியம் என்னவென்றால், இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை இயேசு கிறிஸ்துவாலே மட்டுமே கொடுக்க முடியும். இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவரை கொடுக்கும்படி அபிஷேகம் பண்ணினவர் பிதாவாகிய தேவன். ஆமென். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை யார் தான் கொடுக்கணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லலாம், நிறைய காரியங்களை சொல்லலாம், நிறைய இதெல்லாம் காமிச்சு இதான் பரிசுத்தாவினுடைய ஞானஸ்தானம்னு சொல்லலாம். உண்மை என்னவென்றால் இயேசு தான் அந்த பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை கொடுக்கிறாரு. அதற்குரிய தகுதியை பெற்றவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் முன்னாடி பார்த்த பாருங்க, அந்த ஜலத்தினால் வரக்கூடிய அந்த ஞானஸ்தானத்தினால் வரக்கூடிய இந்த 4 சாராம்சங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து தான் தேர்வு செய்யணும். அதான் பாருங்க, நிறைய பேருடைய வாழ்க்கை நல்ல ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, பேச்சு நடக்க கிடக்கெல்லாம் பயங்கரமா இருக்கும், ஆனா செயல்பாடு ஒண்ணும் இருக்கு. ஈஸியா அவங்கள சொல்லிடலாம், இவங்க இப்படிதாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கும். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஜலத்தின் ஞானஸ்தானத்தை பெற்றாங்க, ஆனா பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை இயேசு இன்னும் அவர்களுக்கு கொடுக்கவில்லைன்றதுதான் உண்மை. இயேசு அவர்களுக்கு பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை கொடுத்திருந்தால் அவன் உணர்வு அடைஞ்சிருப்பான். இது எல்லாருக்குமே உண்டு, யாருக்கும் இல்லைன்னு இல்லை. ஆனா இதன் அடிப்படையில வாழணும், இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை இயேசுதான் கொடுக்கிறாருன்ற உணர்வு இருக்கணும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆமென். சரி, இந்த நடக்கை என்னன்றதை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-15. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-15. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவரால் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். இந்த வசனத்தை நல்லா குறிச்சு வச்சுங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-15.
ஜென்ம சுபாவ மனுஷன் ஆவிக்குரிய காரியத்தை விளங்கிக்க மாட்டான். அது அவனுக்கு பைத்தியமா தோணும். அப்பா ஜலத்தினாலும் ஞானஸ்தானம் எடுத்துட்ட, ரெண்டாவது இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினாலும் ஞானஸ்தானன்றதை ஒண்ணு வச்சிருக்கிறாரு, அந்த ஞானஸ்தானத்தின் மூலமா சில கிரியைகளை நமக்குள்ள மாறணும், இந்த காரியம் எல்லாம் ஆவியில நடக்கணும் அப்படின்னா இதெல்லாம் என்னங்க அப்படின்ட்டு கிண்டல் அடிக்கிற ஆட்கள் உண்டு. 2 ஞானஸ்தானமானு கேட்கிற ஆட்களும் உண்டு. ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது அவனுக்கு எப்படி தோணும்? பைத்தியமா தோணும். ஒரு இடத்துல சொல்றேன் பாருங்க, ஒரு தேவாலயத்துல காரியங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய ஆவிகளை கட்டி ஜெபம் பண்ணி நம்ம ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணி பிற்பாடு அதை ஆரம்பிக்கணும்னா சிரிக்கிறாங்க. ஆவியில கட்டணுமா? எந்த கயிறுல கட்டுவீங்கன்னு கேட்கிறாரு ஒருத்தர். நீ எந்த கயிறுலையாமா கட்டு, அது எனக்கு தேவையில்லாத விஷயம். உண்மை என்னவென்றால் இயேசு சொன்னாரு, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய வீட்டை கொள்ளையிட முடியாது. அப்போ புரிந்து கொள்ளுங்கள், சில ஆவிக்குரிய காரியங்களை ஜென்ம சுபாவத்துல இருந்தா அவனால அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவன் எப்படிப்பட்டவன்னா, ஞானஸ்தானம் எடுத்தவன் முன்னாடி பார்த்தோம் பாருங்க, இந்த தேவனை பற்ற நல்மனசாட்சியின் உடன்படிக்கை, உயிர்த்தெழுதலின் சாயல், கிறிஸ்துவை தரித்துக் கொள்றது, புதிதான ஜீவனுக்குரிய அனுபவம் எதுவுமே இவனுக்குள்ள இருக்காது. ஆனா ஞானஸ்தானம் எடுத்தவன், சத்தியம் தெரிஞ்சவன், வசனம் தெரியும், எல்லாம் தெரியும், ஆனா நடக்க இருக்காது. சகோதர சகோதரி புரிந்து கொள்ளுங்கள், பவுல் தெளிவா சபைக்கு சொல்றாரு, சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் செய்யப்பட வேண்டும். ஞானஸ்தானம் என்ற பிரமாணத்தினுடைய நோக்கமே முன்னாடி பார்த்தா அந்த 4 காரியம். அதுக்கு பிற்பாடு நமக்கு கிடைக்கிறது பரிசுத்தாவின் ஞானஸ்நானம். அதனுடைய சாராம்சம் இயேசுதான் செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு, இயேசுதான் கொடுக்குறாரு. செலக்ஷன்றது கூட நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பாரபட்சம் பார்க்காத தேவன். ஒப்பு கொடுக்குற எல்லா பிள்ளைகளுக்கும் அதை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ 2வது காரியம் என்னன்னா, பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தினுடைய சாராம்சம் என்ன, அந்த நடக்க என்னன்னா, ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கிற அனுபவம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இவர் சொன்னாதான் நான் கேட்பேன், அவர் சொன்னாதான் கேட்பேன், இவர் சொல்றதுதான் வாக்கு, அவர் சொல்றதுதான் தேவ வாக்கு இல்ல. இந்த வேதம் என்ன சொல்லுதோ அதுதான் வேத வாக்கு. ஆவிக்கேற்றவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி நிதானிக்கிறது, வசனத்தை நிதானிக்கிறது, சத்தியத்தை நிதானிக்கிறது, இதெல்லாம் எங்க வருதுன்னா இந்த ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கிறதுல வருது. அதனாலதான் பாருங்க, அவன் மற்றொரு நாள் ஆராய்ந்து நிதானிக்கப்படான்னா என்ன அர்த்தம்னா, இதை கொஞ்சம் விளக்குறோம் பாருங்க, இதுல தெரிஞ்சிடும். சிலர்லாம் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சா இவர் இதாங்க பேசுவாரு, இவருக்கு இதை விட்டா வேற பேச தெரியாது. சர்ச்சில் உக்காந்துக்குன்னு ஜனங்க வர பிரசங்கியாரை பார்த்து கரெக்டாக சொல்லுவாங்க, இவர் இதுதான் பேசுவார் பாரு, இவர் அங்கே சுற்றி இங்கே சுற்றி இதை தான் சொல்லுவார் பாரு. இல்லை ஏதாவது ஒன்று எடுத்து எதையாவது மிங்கல் பண்ணி இங்கே திங்க் பண்ணுறதெல்லாம் இங்கே கொண்டு வந்து அதோட முட்டி மொழிகி பூசி மொழிகி ஏதோ ஒரு காரியத்தை ஒன்று சொல்றது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு வேத வசனத்தின் ஆழமான ஆதாரம் இல்லாமல் எல்லாம் வாயிலேயே அடிச்சுட்டு போறது, எல்லாம் வாயில அடிச்சு விட்டு போறது. இது எல்லாம் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் வசனத்துக்கு ஒப்பாய் இல்லாம இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஆட்களை ஈஸியா ஜனங்க அடையாளம் கண்டுபிடிச்சிறாங்க, இவர் இவ்வளவுதாங்க அப்படின்வாங்க. ஆனா ஆவிக்குரியவன் மற்றொருவராலும் நிதானிக்கப்படாம என்ன அர்த்தம்னா, நம்மை பார்த்து இவர்கள் இவ்வளவுதான் சொல்லவே முடியாதுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இவங்க இவ்வளவுதான் பேசுவாங்க, இவங்க இதை தான் பேசுவாங்க, இவங்க இப்படிதான் இவங்க நடப்பாங்க, இவங்களுடைய காரியமே இதுதான் அப்படின்னு நம்மளை நிதானிக்கவே முடியாது. மாறா என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க கிட்ட பேசினாலே ஒரு புதிய காரியத்தை கற்றுக்கொள்ளலாம், இவர் சொன்னாலே ஒரு புதிய சத்தியத்தை கற்றுக் கொடுப்பாரு, இவங்க கிட்ட பேசினாலே என் பிரச்சனை எல்லாம் நீங்கிடும், இவங்க அப்படிப்பட்டவங்க அல்ல, இவங்க நல்ல தேவனுக்குள்ள இருக்கிறவங்க, இவங்க இந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படி நம்மை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்லுகிற விதத்துல இருந்துச்சுன்னா அதுதாங்க பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கிறவனுடைய அடையாளம். மற்றவர்களால இவர் இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இருந்தா அதுல நம்ம இன்னும் அந்த பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தின் வளர்ச்சிக்குள்ள வரல. அதை நம்ம புரிச்சுக்கணும். சோ பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தினுடைய சாராம்சம் என்ன? முதலாவது பார்த்தோம், இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை கொடுக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
இரண்டாவதாக ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கிறது பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்றவர்களுக்குரிய காரியம். மூன்றாவதாக தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், தீத்து 3:5. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தினுடைய சாராம்சம் என்னவென்றால், இந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை இயேசுதான் நமக்கு கொடுக்கணும். இரண்டாவது, அவர் கொடுத்திருந்தா நம்ம ஆவிக்குரியவைகளை ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிப்போம். மூன்றாவது, பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதல் நமக்குள்ள வரும். இதுதான் மறு ஜென்ம முழுக்கு. இந்த ஜென்மம் சரீரம், அடுத்த ஜென்மம் ஆவி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்மளாம் ஆவிக்குரியவர்கள், புரியுதுங்களா? நம்மளாம் தேவனுடைய ஆலயம் ஏன் சொல்றாங்கன்னா ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம். இந்த ஆவியின் சரீரம் தான் எங்க போகுது? பரலோக ராஜ்யத்துக்கு போக போகிறது. அதனாலதான் இயேசு சொன்னாரு, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இருக்குது. அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாத்துங்க. அப்போ ஆவியின் புதிதாக்குதல் நடக்கணும். மூணாவது, இந்த ஆவியினுடைய புதிதாக்குதல்னா என்ன? கேரக்டர் மாறணுங்க. முன்ன ரொம்ப கோவப்படுவோம், ரொம்ப எமோஷ்னல் ஆகும், ஒரு பிரச்சனை நடக்கலைன்னா சோர்ந்து போயிடுவோம், இது ஒரு காரியம் வேற மாதிரி போச்சுன்னா ரொம்ப பயந்துருவோம், அவ்வளோதான் நம்பிக்கை எழுந்துருவோம், இனி அவ்வளோதான்டா முடிஞ்சதுடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த யோசிப்போம். அவ்வளோதான் போலகுது வாழ்க்கை, என்னுடைய மகளோட வாழ்க்கை, என்னுடைய பையனோட வாழ்க்கை, என்னோட வாழ்க்கை, என்னோட பிஸ்னஸோட வாழ்க்கை, என் ஊழியம், என்னுடைய சபை எல்லாம் இவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் என்ன ஆயிடும் வந்து அமிழ்த்த பார்க்கும். ஆனா ஆவிக்குரிய புதிதாக்குதல் என்றால் என்னன்னா, தேவன் நம்முடைய கேரக்டரை மாற்றுவார். அந்த பழைய நிலைமையிலிருந்து, அந்த பயத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பார், ஒரு தெளிவை கொடுப்பார், ஒரு தெளிந்த புத்தியை கொடுப்பார். நிறைய விஷயங்கள் மாற்றம் வரும். அந்த பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்துல வந்த பிறகு நிறைய மாற்றங்கள். நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேர் அவங்கள பத்தி சொல்லுவாங்க, முன்னாலாம் நான் அதை செஞ்சிருந்தேன் பிரதர், இப்போ நான் செய்யல பிரதர். முன்னாலாம் நான் இவ்வளோ கோவப்படுவேன் பிரதர், இப்போ கோவப்படுறது இல்லை பிரதர். நீங்கள் கொடுக்குற சாட்சி கிடையாது, மற்றவர்கள் சொல்லணும். இவங்களா முன்ன இருந்தாங்க இப்படி இல்லை, முன்ன அப்படி இருந்தாங்க இப்படி இல்லை. இதுதான் பாருங்க தேவன் கொடுக்குற இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தினால வரக்கூடிய மாற்றம். அதை தான் அதை கிளியரா அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள். உலகத்துல இருக்கிறவங்க, உலகத்தை சார்ந்தவங்க, ஆவி இல்லாதவங்க உலகத்தை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க, உலக காரியத்தை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. உலகத்துல வர பிரச்சனை தான் நம்மளுடைய வாழ்க்கையில வரன்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசுறாங்க. உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. போதும், எங்களுக்கு செவி கொடுக்கிறான். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் சகோதர சகோதரி, இந்த பரிசுத்தாவின் புதிதாக்குதல் என்னன்னா, நீங்களும் நானும் தேவனால் பிறந்திருக்கிற ஒரு அனுபவம். அப்பதான் பாருங்க, முன்ன அப்பா பிதான்ற ஒரு உறவு நம்ம வாயில சொல்றோம், ஆனா இருதயத்துல வரணும், ஆவியில வரணும். என் தகப்பன் என்னை ஏமாற்ற மாட்டார், என் தகப்பன் என்னுடைய வாழ்க்கையை இதோட முடிச்சிட மாட்டார், என் தகப்பன் என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை இவ்வளவுதான் நியமிக்கல, அது அளவிடப்படாததா இருக்குது, அது ஒலிவ மர கன்றுகளை போல இருக்குது. நான் செழித்தோங்குவேன், நான் கர்த்தருடைய தோட்டமா இருப்பேன், அநேகருக்கு நான் வெளிச்சமா இருப்பேன், அநேகருக்கு நான் ஒளியா இருப்பேன், ஆனா இந்த பூமிக்கு நான் உப்பா இருப்பேன். இப்படி இருக்கணும், இருக்க வைப்பதுதான் தேவனால் பிறந்தவர்கள். இதுதான் பரிசுத்தாவியின் புதிதாக்குதல். அப்ப சகோதர சகோதரி, பரிசுத்தாவியின் ஞானஸ்தானம் எப்பொழுது கிடைக்கிறது என்றால், ஜலத்தின் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
கொடுப்பது பரிசுத்தாவின் ஞானஸ்நானம். இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தினுடைய சாராம்சம் என்னவென்றால், அதை கொடுப்பவர் இயேசு. அவர் கொடுத்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்கேற்ற காரியங்களை ஆராய்ந்து நம்ம நிதானிக்கிறவர்களா மாறிடுவோம். ஏதோ ஒரு காரியத்தை பிடிச்சிக்கிட்டு, ஏதோ ஒரு சத்தியத்தை பிடிச்சிக்கிட்டு, இதுதான் வேதம், இதுதான் சத்தியம், சத்தியம் தெரிஞ்சவங்க இல்ல. ஆவிக்குரியவைகளை ஆவிக்கேற்ற பிரகாரமாய் நிதானிக்கிறது மாத்திரமல்ல, மூன்றாவது புதிதாக்கப்படுகிற ஒரு அனுபவம். பரிசுத்தாவியினுடைய புதிதாக்குதலுடைய அனுபவத்துக்குள்ளாக தேவனால் உண்டானவர்களைப் போல மாறுகிற மாற்றம்தான் பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்துக்குரிய செய்கைகள். ஒருவேளை நான் இப்ப சொன்ன இந்த செய்கைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தினால் என்னை நிரப்புங்க, உங்களுடைய ஆவியினால் என்னை நிரப்புங்க, வரங்களினால் என்னை நிரப்புங்க, உமக்கென்று நான் பயன்படணும், உமக்கென்று நான் செயல்படணும்னு சொல்லி கேளுங்க. அடுத்தது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் 2 கொரிந்தியர் 1:22 2 கொரிந்தியர் 1:22. அவர் நம்மை முத்திரித்து, என்னவா? அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். இருதயத்துல ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். கொடுப்பதுதான் பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தினுடைய சாராம்சம். இதான் ஃபைனல், கடைசி. ஆவி என்னும் அச்சாரத்தை முத்திரையா போட்டாராம். எங்க? இருதயங்கள், இருதயத்துல போட்டார். அது என்ன ஆவியின் அச்சாரம், முத்திரை அச்சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த முத்திரையின் அச்சாரம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு மூல மொழியில ஹர் ஹபான் அப்படின்னு சொல்றாங்க. ஹர் ஹபான். இந்த ஹர் ஹபான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, the seal of the promise of the full protection of our spirit. அதாவது நம் ஆவியில் முழுமையான பாதுகாப்பின் வாக்குறுதியின் முத்திரை. நம் ஆவியின், நம் உள்ளான மனுஷனின் முழுமையான பாதுகாப்புக்கு தேவன் போடுகிற முத்திரை தான் ஆவியின் அச்சாரம். புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த ஆவியின் அச்சாரன்றது ரொம்ப முக்கியம். இதை புரிஞ்சுக்கிட்டாதான் பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்தானத்தினுடைய சாராம்சத்தினுடைய மிக முக்கியமான பாயிண்டே இதுதான். என்னன்னா, முதல் ஆதாமே எடுத்துக்கலாம். முதல் ஆதாம் தேவ சாயல்ல படைக்கப்பட்டா, மகிமையின் சரீரத்துல இருந்தான். அந்த மகிமையின் சரீரத்துல இருந்தவன் கீழ்ப்படியாமைக்குள்ள போன உடனே பாவம் மரணம் அவனுக்குள்ள வந்துடுச்சு. இந்த பாவம் மரணம் அவனுக்குள்ள வந்த பிறகு வேதம் சொல்லுது, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நீ மண்ணுக்கே திரும்புவாய். ஆவி உன்னைக்கு தந்த தேவன் இடத்துல போகுது, சரீரம் எங்க போகுது? மண்ணுக்கு போகுது. அப்போ பினிஷ்ட். ஆதாம் நெக்ஸ்ட் இருக்கிறான்னா இல்ல, அப்படிதான் ஒரு நிலைப்பாடு இருக்கு. மனுஷன் அப்புறமா இருக்கிறான்னா இல்ல, அந்த நிலைப்பாடு இருக்கு. ஆனா 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வராரு. அவர் வந்து செஞ்ச காரியம் என்னன்னா, முதல் ஆதாம் எங்க தொடங்கி எங்க விட்டாரு? அந்த மகிமையின் சரீரம் எடுபட்டு போய் மாம்சீக சரீரம் வந்துச்சு. மாம்சீக சரீரம்ன்றது என்ன? அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து. ஏன் அதுக்கு முன்னாடி அவங்க நிர்வாணமா இல்லையா? நிர்வாணமா தான் இருந்தாங்க, ஆனா தேவ மகிமையில இருந்தாங்க. என்னைக்கு இந்த கீழ்ப்படியாமைக்குள்ள விழுந்தாங்களோ, அது லிட்டரல் பாடியாக மாறி அந்த மகிமை எடுபட்டு போய் ஒருவர் பார்த்து வெட்கப்பட்டு ஒளித்துக் கொள்ளுகிற அளவுக்கு ஆயிட்டாங்க. அப்ப அங்க சாவுக்கு எதுவான சரீரம் வந்துடுச்சு. இந்த சரீரம் நிலைப்பாடு என்னன்னா, மண்ணுக்கு போயிடும். மறுபடியும் அதுக்கு ஒரு நோ சான்ஸ், திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா 2ஆம் ஆதாமாகிய இயேசு, மனிதன் எந்த நிலையில விழுந்தான்? சரீரத்துல விழுந்தான். அதே ரத்தமும் மாமிசம் உடையவராய் இயேசு வந்தாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எங்க ஆதாம் விழுந்தானோ அதே நிலைப்பாட்டுல இயேசு வந்தாரு. 2ஆம் ஆதாமாக வந்து இப்ப அவர் என்ன பண்ணார்னா, பாவத்தின் சம்பளம் மரணம், ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நீ மண்ணுக்கே போவாய் பிரமாணம். ஆனா இயேசு கீழ்ப்படியாமைக்குள்ள இருந்தவர் கிடையாது. அவர் மரண பரியந்தமும் தன்னை கீழ்ப்படுத்தினவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுவும் சிலுவையில் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்து அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு, மீட்பை கொடுத்தாரு. எங்க கொடுத்தாருன்னா, மீட்பை ஆவியில கொடுத்தாரு. ஆனாதான் புறம்பான மனுஷன் உள்ளான மனுஷன். புரியுதுங்களா? மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்கள். இந்த வித்தியாசம்லாம் நிறைய இருக்குது. புது சிருஷ்டி, பழைய சிருஷ்டி, ஜென்ம சுபாவம், திவ்ய சுபாவம். இப்போ மனுஷன் 2 நிலையில இருக்கிறான். ஒண்ணு ஆவிக்குரிய நிலையில உள்ள இருக்கிறான், 2வது மாம்சீக நிலையில வெளியில இருக்கிறான்.
நீங்க இதெல்லாம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தெல்லாம் வாசித்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்குது, ரொம்ப தெளிவா அதுல இருக்குது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அதுல தெளிவா இருக்குது. போய் படிச்சு பாருங்க. இந்த 2 டிஃபரன்சியேஷன் அங்க காமிச்சிருப்பாங்க. உள்ளான மனுஷன் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அப்ப இயேசு என்ன பண்ணாருன்னா ஆவியில உள்ளான மனுஷனை உருவாக்குனார். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபாவரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இதுக்கு சாவாமை இல்ல, இது சாகோன்ற நிலைப்பாடு இல்ல, மாறாக நித்தியமாய் ஜீவிக்கும்படி இயேசு எப்படி நித்திய ஜீவனுடையவரா இருக்கிறாரோ அதே நித்திய ஜீவனை நீங்களும் நானும் தரித்து கொள்ளும்படியான ஒரு ஆவியின் அச்சாரம். இதுல இருந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆவியின் அச்சாரன்றத தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும்னா, உங்கள் சரீரம் மண்ணுக்கு போகலாம், ஆனா உங்கள் உள்ளான மனுஷன் கட்டாயமாக பரலோகத்துக்கு தான் போவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பரலோக ராஜ்யத்துக்கு தான் போவோம். அததான் தேவன் நம்முடைய ஆவியின் முழுமையான பாதுகாப்புக்கு ஒரு சீல் அடிச்சிட்டாரு. எப்ப உன் சரீரம்னா மண்ணுக்கு போலாம், ஆனா உன்னுடைய உள்ளான மனுஷன், என்னுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து மூலமா வந்த இந்த உள்ளான மனுஷன் கண்டிப்பா பாதுகாக்கப்படுவான். நான் அதிகம் பாரு சீல்னு சொல்லிட்டு இருதயத்துல அடிச்சிட்டாரு. ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறாரு. இனி நாம் மரணத்துக்கு பாத்திரவான்கள் அல்ல, நாம் நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்கள். நாம் இந்த உலகத்திலே இருக்கிறவர்கள் அல்ல, நாம் பரலோகத்துக்குரியவர்கள், நாம் நித்திய ஜீவனை பெற்றவர்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக கிறிஸ்துவின் சுடர்களாக நீங்களும் நானும் பிரகாசிப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? இதுதான் பாருங்க, ஆவியின் அச்சாரத்தை நமக்கு கொடுக்கிறாராம். கொடுக்கிறது மாத்திரமல்ல, இந்த அச்சாரம்ன்ற சீல் போட்டார் பாத்தீங்களா, அர்ஹபான்றது பாதுகாத்துட்டு மாத்திரம் இல்ல, நெக்ஸ்ட் அவர் 2 விஷயத்தை செய்யறாரு. இந்த ஆவியில என்ன செய்யறாரா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 4, 5, 6. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 4, 5, 6. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த கூடாரம் நாங்க எதை சொல்றாருன்னா, அதுல 1வது வசனம் வாசித்தீங்கன்னா தெரியும், இந்த சரீரத்தை சொல்றாரு. இந்த சரீரத்தை குறிச்சு பேசுறாரு. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக. நல்ல கவனிங்க, இந்த சரீரத்தோடையே, இந்த சரீரத்துல இருக்கிற மரணம் எப்படி ஜீவனால விழுங்கணும். இந்த சரீரத்துல மரணம் இருக்குது, இந்த மரணத்தை எது விழுங்கணுமா? ஜீவன் விழுங்கணும். ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆமென். இந்த வசனத்துல எவ்வளவு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குன்னு தெரியுங்களா? என்ன சொல்றாருன்னா பவுல், ஆவியின் அச்சாரம்னா என்ன? நம்ம உள்ளான மனுஷன் தேவனாலே பாதுகாக்கப்படுது, அது அழிவுக்கு போலன்றதுக்கு ஒரு ஆணித்தனமான அத்தாரிட்டி, அதிகாரம் படைத்த ஒரு முத்திரை தான் ஆவியின் அச்சாரம். இந்த ஆவியின் அச்சாரம் என் ஆவியை, உள்ளான மனுஷனை மட்டும் பாதுகாக்கல, இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தின் மூலமாக, மாறாக இந்த பூமிக்குரிய கூடாரம், இந்த சரீரம் அழிந்தாலும் உள்ளான மனுஷனிலே நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு, பரம வீட்டுக்கு நான் கொண்டு செல்லப்படுவேன் என்பதற்கு நம்முடைய ஆவியிலே அச்சாரமா இருக்கா. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துறாராம். இதற்கு நம்ம என்ன பண்றாரு? ஆயத்தப்படுத்துறோம். அப்போ என்னுடைய ஆவி தேவனால் மீட்கப்பட்டாயிற்று, கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டாயிற்று மட்டுமல்ல, அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு என்னை அவர் ஆயத்தப்படுத்துகிறவராகவும் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நீ போறப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொல்லிவிட்டு இல்ல, அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துறாராம். ஆனாதான் நான் அநேக முறை சொல்லுவேன், போராட்டமா, பிரச்சனையா, துன்பமா, துக்கமா, நல்லா புரிஞ்சுங்க, நீங்களும் நானும் இயேசுவை போல இந்த பூமியில இருக்கிறோம். இயேசுடைய வாழ்க்கை தரம் பார்த்தீங்கன்னா போச்சு, நல்ல தினமா போச்சு. ஆனா அந்த வாழ்க்கை நல்ல தினமா போச்சு. ஆனா அவர் அநேக கஷ்டங்கள் மத்தியிலும், நஷ்டங்கள் மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும் தான் வாழ்ந்தாரு. முடிவுல அவர் ஜெயித்தாரு. ஆமென். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கும் பாருங்க சகோதர சகோதரி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த பாடு, மரணம், துன்பம், துக்கம் எல்லாம் இருக்கும், ஆனாலும் நம்ம வாழ்வோம். ஆமென். இந்த பூமியில நமக்கு சந்தோஷம் உண்டு,
இந்த பூமியில நமக்கு சமாதானம் உண்டு, ஏற்ற வேலையில் ஏற்ற வண்ணமா எல்லாமே கொடுப்பார் கர்த்தர். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார், அதில் காலத்துல நேர்த்தியாய் செய்வார். ஆனா ஒரு எப்படி சொல்றது, அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சில சொல்றாங்க பாருங்க, ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு போராட்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அப்படி வாழ்றதுதான் கிறிஸ்துவ ஜீவனா. அது தவறு. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. புரிஞ்சு கொள்ளுங்க. பரம அழைப்புக்கு தேவன் உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்துகிறார். அதனால தாங்க நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டம், நிறைய கஷ்டம் நஷ்டம் எல்லாம் வருது. ஆனாலும் கர்த்தர் கைவிடல. ஆமென். கர்த்தர் நடத்தி கொண்டுதான் போகிறார். எபேசியர் 1:14 வாசிங்க. எபேசியர் 1:14. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த வார்த்தை வருது, அச்சாரம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தினுடைய சாராம்சம் என்ன? பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை கொடுக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஞானஸ்தானத்தை பெற்றவுடனே ஆவிக்குரியவைகளோடு ஆராய்ந்து நிதானிக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்களை தெரிந்து கொள்றதுல, அதுக்குரிய இதுல நம்ம ஈடுபடுத்திக் கொள்ளுகிறோம். பரிசுத்தாவியினுடைய புதிதாக்குதல் நமக்குள்ள மாற்றங்கள் வருது. மாத்திரமல்ல, ஆவியில முத்தரிக்கிறார் என்ற ஒரு ஆணித்தனமான நம்பிக்கை வருது. நான் உள்ளான மனுஷன் அல்ல, என் தேவன் என்னை பாதுகாப்பார், என்னை ராஜ்யத்துல கொண்டு போவார்னு போட்டிருக்கு. கொண்டு போவது மாத்திரமல்ல, அதற்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறதும் இந்த அச்சாரம் தான். மாத்திரமல்ல, கடைசியாக பார்க்கிறோம், மீட்பின் சுதந்திரத்தை கொடுக்கிறாராம். இந்த மீட்பின் சுதந்திரத்தை தான் ஆவியின் அச்சாரத்தினுடைய சாராம்சம். மிக முக்கியமான கட்டம் என்னன்னா, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நம்மை மீட்பார். நல்லா புரிஞ்சுங்க. ஞானஸ்தானம் என்ற பிரமாணத்துக்குள்ள விழுந்த நம் கீழ்ப்படியும் போது தேவனை பற்றி நல்மனசாட்சியின் உடன்படிக்கை, உயிர்த்தெழுதலின் சாயல், கிறிஸ்துவை தரித்துக் கொண்டோம், புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் இருந்த நம்முடைய வாழ்க்கையில நெக்ஸ்ட் பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை வந்த உடனே அதை இயேசு நமக்கு கொடுக்கிறார். ஆவிக்குரிய காரியங்களை ஆராய்ந்து நிராகரிக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே சில மாற்றங்களை உண்டு பண்ணுகிறோம். ஆவியின் அச்சாரத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆவியினாலே நான் பிழைப்பேன், ஆவியினாலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவேன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும்படி என்னை ஆயத்தப்படுத்துகிறார். மாத்திரமல்ல, கட்டாயமாக நிச்சயமாக அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக என்னை கைவிடாமல் நிச்சயமாக அவருடைய மீட்பின் சுதந்திரத்தில் என்னை அமர செய்வார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? தேவனுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படும். இதுதாங்க ஆவியின் அச்சாரம். அதான் பாருங்க, தேவன் ஆவியில பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தின் மூலமாக நம்முடைய ஆவியில நடப்பிக்கிற மகத்தான காரியத்தை பழைய ஏற்பாட்டில் ஒரே வசனத்துல சொல்லிட்டார். அது என்ன வசனம் தெரியுமா? சகரியா 4:6 வசனம். சகரியா 4:6. கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லிட்டாரு, உன்னுடைய பராக்கிரமோ உன்னுடைய பலனோ இல்லை, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். தேவன் இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு தான் கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பினாரு, நம்மை ரட்சிக்கப்பட வச்சாரு, ஜலத்தினால ஞானஸ்தானத்தை கொடுத்தாரு, அந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக நல்மனசாட்சியின் உடன்படிக்கையை கொடுத்தாரு, உயிர்த்தெழுதலின் சாயலை கொடுத்தாரு, கிறிஸ்துவையே தரித்து கொள்ளும்படி செய்தாரு, புதிதான ஜீவன், புது சிருஷ்டிக்குரிய வாழ்க்கைக்குரிய ஆரம்பத்தை கொடுத்தாரு. நெக்ஸ்ட் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானத்தை எப்படி கொடுக்கிறாருன்னா அவரே கொடுக்கிறாரு. ஆவிக்குரிய காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்படியான நிதானிக்கிற தன்மையை கொடுத்தாரு. பரிசுத்த ஆவியின்குரிய புதிதாக்குதலுக்குள்ளாக மாற்றங்களை கொடுக்கிறாரு. நம்முடைய ஆவி தேவனாலே காக்கப்படுகிறது என்று ஆவியின் அச்சாரத்தை கொடுத்தாரு. அந்த காக்கப்படுகிற பரலோக ராஜ்யத்துக்கு நான் போய் சேர்வேன் என்பதற்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறாரு. அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்பின் சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுதான் பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானத்தினாலே நடைபெறுகிற மகத்தான காரியங்கள். சகோதரி, இன்னைக்கு நம்ம நிதானிக்கணும். நம்முடைய பலம், நம்முடைய பலனால நம்ம மீண்டுடலாம், நம்ம செஞ்சிடலாம்னா முடியாது. இன்னைக்கு கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டுங்க ஆண்டவரே. நம்ம தேவன்கிட்ட போனாலே பூமிக்குரிய காரியத்தை தான் பேசுறோம், பூமிக்குரிய பெட்டிஷனை தான் வைக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. இதான் தேவனுடைய நீதி.
பூமிக்குரிய இந்த ஜலத்தின் ஞானஸ்தானத்தை பெருகுதுன்னு மாத்திரமல்ல, பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்று நமக்குள்ள மாற்றங்கள் வரணும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். நிச்சயம் அதை நமக்கு கற்றுக் கொடுப்பார். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில தேவன் அதை நடப்பிப்பார். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். நிச்சயம் தேவன் இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்துக்குரிய அபிஷேகத்தை நம்மை கொடுத்து வழிநடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.